refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. சார், RCB vs GT மேட்ச் எப்படி போச்சு ஓவரால்? RCB வந்து சப்போஸ் ராயல் சைக்ளோன் பெங்களூர்னு வச்சுக்கிறோம் பேர். அச்சா ஒரு சைக்ளோன், சிக்ஸர் சைக்ளோன் அச்சுனே நான் RCB சேசிங்ல. சிக்ஸர் சைக்ளோன்ல இந்த GT கப்பல் மூழ்கி போச்சு. அதாவது குஜராத் டைட்டன் இல்ல, குஜராத் டைட்டானிக் அது மூழ்கி போச்சு இந்த சிக்ஸர் சைக்ளோன்ல. தான் நீ மொத்த கதை. சார், RCB vs GTங்கும் போது இந்த 200+ ஸ்கோர் அப்படின்றதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஹாப்பியான விஷயம். அப்பா இவங்க ஒரு 200 அடிச்சிட்டாங்க, பதிலுக்கு இந்த டீம் அடிக்காம போற டீமே கிடையாது, பேட்டிங்ல வந்து இவங்களும் நல்லா கேப்பபிளான ஒரு டீம் அப்படிங்கும் போது வந்து அதை ஈஸியா அடிச்சு இன்னைக்கு போற மாதிரி வந்துட்டு ஒரு டோட்டலா இருந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல் RCB's சேஸ் வாஸ் ஓவரால்? RCB சேஸ் வந்து டாமினேஷன். முதல்ல ரபடா போட்ட போலிங் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஃபர்ஸ்ட் பொட்டு நடிச்சு சரியாவே படல. கோலி வாஸ் அன்கம்ஃபர்டபுள் முதல்ல. பட் என்ன ஒண்ணு, அதுக்கப்புறம் ஷாட்டி வந்து அதுக்கப்புறம் ரபடாவே வந்து நான் நீங்க அடிக்கிறது கரெக்டான்ற மாதிரி அடிக்க எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. எஸ்பெஷலி படிக்கல் வந்து கண்ணாப்பணம் மாத்தி விட்டார். ஒரு 3 பாட்டு ஞாபகம் வந்தது. முதல்ல சாய் சுதர்சன் ஜிடிக்கு பிரமாதமா ஒரு செஞ்சுரி அடிச்சார். அப்ப தாய் மண்ணே வணக்கம் மாதிரி சாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு இவங்க எப்படி பாடல அடிச்சார், நல்லா அடிச்சார், சூப்பரானாரு. அவரோட வீக்னஸ் நான் சொல்றேன், அந்த ஸ்குவாட்ருக்கு போட்டு பட் அதில் மாஸ்டர் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நடக்கிற ஒன்னே கல்லி வழியா போச்சு. பட் அப்ப கல்லி ஃபீல்டர் இல்ல, அவர் ஒரு அந்த பாட்டு அவங்க பாடினாங்க. இவங்க திருப்பி ஜிடி வந்து இவங்கள பார்த்து பாடின பாட்டு என்ன தெரியல, கோலியை பார்த்து வை திஸ் கோலி வேரி டி அப்படின்னு அவங்க பாடினாங்க. படிக்கலுக்கு வந்து வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கலும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு அந்த ஒரு பாட்டு பாடினாங்க. ஒரே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சாங்ஸ்ல கடைசியில சிக்ஸர் சைக்ளோன்ல இவங்க ஜெயிச்சு போட்டாங்க. டெரிபிக் RCB. சார், சுப்மன் கில் அண்ட் சுதர்ஷனுடைய பார்ட்னர்ஷிப்ல தான் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்டட் ஆஃப். அதை பார்க்கும்போதே வந்து நம்ம ஓகே 10 ரன்ஸ் ஓவர் அடிச்சுட்டு இருக்காங்க, இது எங்கேயாவது பெருசா பிக்கப் ஆகும், பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கான அந்த பேட்டிங் லைன் அப் இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்தது. பட் இட் டிட் நாட் பிக்கப் இஸ் த ப்ராப்ளம். அந்த 10 ரன்ஸ் ஓவர் அங்கேயே மெயின்டைன் ஆகி விக்கெட்டும் போகல, வெறும் 3 விக்கெட் தான் போச்சு. ஆனா ஆடினவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாவே இருந்த காரணத்தினால, மற்ற எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு ப்ராமிசிங்கா இல்லாதனால அதிகமான பால்ஸ் கன்சியூம் பண்ண இந்த 2 பிளேயர், அது வந்துட்டு நம்ம இவரா இருக்கட்டும், அது யாராவது சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் ஆர் சுப்மன் கில்லா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபேக்டரை அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்துடுமா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்சலரேட் பண்ணி லாஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட்ல வந்து இதை 220 225 கொண்டு போயிருந்தா இட் ஹவ் பீன் a great match. Another 15-20 runs would have been definitely interesting because இவங்க திடீர்னு ஒரு காம்ப்ளசன்சியான ஓவர் கான்பிடன்ஸ் ஒன்று கவனிச்சிங்களா, நல்லா சேஸ் பண்ணியிருந்தாங்க. படிக்கல் விராட் கோலி ஷாட்டில அவங்களே இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கும் இந்த மேட்ச். அந்த விராட் கோலி அவுட் ஆனது பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கு சொல்றேன். விராட் கோலி அவுட் ஆனது, படிக்கல் அவுட் ஆனது நீங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான் போலிங் போடுறாரு. ரஷீத் கானும் நம்ம ஜேசன் ஹோல்டரும் போடுறாங்க. லவ்லி மூவ் ஜேசன் ஹோல்டர் உள்ள இருந்தது. ஜேசன் ஹோல்டருடைய பிளஸ் வந்து ஓடி வந்து அவருடைய ஹைட்டுக்கு அவரே 6'4" 6'5", அதுல அந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுறது அவருடைய பிளஸ். ரஷீத் கான் நான் சொல்றேன், அந்த கெஸ்ஸிங் லெங்க், not the over pitch delivery, not the fastest shot delivery, அதுவும் கிடையாது. பட் the guessing delivery அந்த குட் லைன் போடுறாரு, அது பிளஸ் பாயிண்ட். பட் அந்த 2 பேரும் அதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அவங்க ஜஸ்ட் லைக் போட்டு கீழிங்கிட்டாங்க. ஆனால் நீங்க பாருங்க, விக்கெட் டேக்கிங் டெலிவரி எங்க ஜேசன் ஹோல்டருக்கு அந்த ஸ்லோயிஷ் பவுன்சர் தான் எடுத்தாரு விராட் கோலியா. இவரும் பாருங்க படுக்கல போல்ட் எப்படி எடுத்தாருன்னா அந்த மாதிரி கூகுளி டோட்டலி பீட்டன், ஃப்ரண்ட்ல ஆட போய் கெஸ்ஸிங்ல ஆட போய் தான். அதனால அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட், அவங்களோட ஃபோர்ட்டி எதுவோ அதை ரொம்ப என்கேஜ் பண்ணாம அவங்க டிஃபென்சிவ்ல போயிட்டாங்க. இவங்க கண்ணாபுரம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாங்க எடுத்துக்கிறோம் சேலஞ்சுன்னு அவங்களோட பிளஸ் பாயிண்ட போடாம அவங்க ரொம்ப டிஃபென்சிவ்ல போயிட்டாங்க. இது ரொம்ப ஈஸியா போச்சு எங்களுக்கு RCBக்கு சேஸ். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். அண்ட் திடீர்னு அந்த 3 விக்கெட் வந்த உடனே கூட உள்ளுக்குள்ள கில் வந்து ஃபுல் ஸ்விங்ல வந்து கேப்டன்சில ரொம்ப கேஷ்ல மெத்தனமா போன மாதிரி இருந்தது. சரிப்பா இல்லாத விட நம்ம பின்னாடி இருக்காரு, ஷெப்பர்ட் இருக்காரு பேட்டிங்க்கு, போலிங் நம்பினோம் ஒரே ஒரு ஓவர்ல கட் பண்ணிட்டாங்க, அநியாயம். இன்னொரு 3 ஓவர் போட்டுருந்தாலும் ஒரு 300 வந்துருக்கும் எங்களுக்கு அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த ஷெப்பர்ட் எதுக்கு வச்சுக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. சும்மா ஜாலியா அந்த சர்க்கஸ்ல சைட் ஒரு ஜோக்கர் ஒன்று அவர் பாட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் இருப்பார். அந்த மாதிரி ஷெப்பர்டுக்கு அவர் போலிங் 4 ஓவர் கொடுக்குறது இல்லை, 1 ஓவர் கொடுத்தா மாத்திடுறாரு எதிர்பார்க்கும் இம்பாக்ட் பிளேயரா. பேட்டிங் எப்பயாவது வராரு. அந்த மாதிரி அவர் எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதுல இது இப்படி போயிருந்தது மேட்ச். ஒரு 6 மணியா இருந்தது. அவங்களுக்கு டிலைட், RCB ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம டிலைட் இந்த மேட்ச். Definitely, well said.
சார் வாஷிங்டன் சுந்தர் கம்மிங் இன் அட் நம்பர் 4, இது கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பிகாஸ் 16வது ஓவர்ல விக்கெட் போகுது, 15.3 15.4 நினைக்கிறேன், நாட் ஷுர். 16வது ஓவர்ல விக்கெட் போகுது. ஜேசன் ஹோல்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுடைய ப்ரூவன் பேட்ஸ்மேன், லாஸ்ட் நேரங்கள்ல அடிச்சு ரன்னை கிளப்பி கொடுத்த ராகுல் தெவாட்டியாலாம் இருக்கிறாரு. பட் ஐ வில் கோ வித் வாஷிங்டன் சுந்தர் அஹெட்ன்ற அந்த டெசிஷன். ஹி கன்சியூம்ட் ஆல்மோஸ்ட் 12 balls, 2 ஓவர் பிடிச்சாரு, 19 ரன் அடிச்சாரு. யூ ஃபீல் தட் இஸ் ரைட்? வாஷிங்டன் சுந்தர் யூஸ்வலா அடிக்க மாட்டார், பயங்கர மெஜஸ்டிக் ஹிட்டர் கிடையாது, பட் எப்படியாவது அடிப்பார். பட் இன்னைக்கு அவங்க தான் சொல்றேன், அவனுக்கு வந்து அந்த நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஒன்று ஒத்துக்கிறேன். அந்த மீதி 3 ஓவர் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ரேட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 20-25 ரன்ஸ் இவங்க பண்ணாததுதான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி மிஸ். பட் வாஷிங்டன் சுந்தர் நீங்க பேட்டிங்ல பிளேம் பண்றதோட ஃபீல்டிங்ல தான் நீங்க பிளேம் பண்ணணும். அந்த கேட்சை விட்டாரு பாருங்க, அந்த கேட்ச் வந்து கேட்ச விடல, மேட்சை விட்டாரு. அதான் மேன் ஆஃப் தி கேட்ச் எதிர் டீமுக்கு. ஏன்னா அந்த கேட்ச் நான் சொல்றேன், அவரு 6-2 இருப்பார், ரைட், ஷூரா 6-2 இருப்பார். அந்த கேட்ச் ஒரு 2 ஸ்டெப் ஓடி போய் பிடிக்க வேண்டிய கேட்ச் கிடையாது. இவரோட ஹைட்டுக்கு ஒரு கால் அப்படி தாண்டி வச்சிருந்தாருன்னா பாடியில ஷேக் இல்லாம அப்படியே பிடிச்சிக்கலாம் அந்த கேட்ச. ஓடி போற மூமெண்ட்னால இப்படின்னு அந்த கேட்சை விட்டாரு. எவ்வளவு காஸ்ட்லி மிஸ் ஆ போச்சு பாருங்க. நீங்க பிளேம் பண்றதுனால அவர் அந்த ஃபீல்டிங் அதுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் வேற மாதிரி போயிருக்கு. அந்த கேட்சை போய் விட்டாங்க. அதுவும் அதுல என்ன காமெடினா, ஃபர்ஸ்ட் டைம் சிராஜ் வெறியாகாம பார்த்தனா, சுத்தமா வெறியாகல. பட் என்னடா விஷயம் அனலைஸ் பண்ணி பார்த்தா, சிராஜா இருக்கட்டும் வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும் 2 பேருமே கோலியோட சிஷ்யங்க. அதனால 2 பேரும் சாந்தமா விட்டாங்க. சிராஜ் வந்து பரவாயில்லப்பா விடுப்பா, இதெல்லாம் சகஜம்பா, நம்ம ஆள் தானப்பா, நம்ம குரு நீ கேட்டுட்ட விடுப்பா, ரைட்டு, பட் என்னன்னாலும் அதெல்லாம் பரவாயில்லப்பா விடுப்பா, நம்மள எவ்வளவோ வளர்த்துருக்காரு அவரு, அதனால இதெல்லாம் ஒரு மேட்டர் எடுத்துக்காத அப்படி 2 பேரும் கொஞ்சம் சாந்தமா போயிட்டாங்க. இவரும் ரொம்ப ரிக்ரெட் காட்டல கேட்ச் விட்டதுக்கு, நம்ம போலிங்ல கேட்ச் போச்சுன்னு இவரும் ரொம்ப ரொம்ப வெறியெல்லாம் காட்டல, அது மாதிரி சுமூகமா போயிட்டாங்க. பட் பயங்கரமான டர்னிங் பாயிண்ட் தான். டர்னிங் பாயிண்ட் தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இந்த இன்னிங்ஸ்ல வந்து இன்னைக்கு ரன் ரேட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு, ஒரு 10 ரன்ஸ் ஓவர் 10 ரன்ஸ் ஓவர்னு. அதை ஓரளவுக்கு ஹைப் பண்ணி ஆப்போசிட் டீமுக்காக இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடினாரு, கூடவே சேர்ந்து நீங்க குணால் பாண்டியா ஆடிட்டாரு. எல்லா மேட்சும் சூப்பரா போட்டிருந்த குணால் பாண்டியா இன்னைக்கா பார்த்து திடீர்னு என்ன ஆனாருன்னு தெரியல. வாட் வாஸ் ராங் வித் குணால் பாண்டியா? மேபி இந்த பிச்சுக்கு சூட் ஆகலையா அவருடைய ஸ்டைல் ஆஃப் பவுலிங்? சூட் ஆச்சு. சாய் சுதர்ஷன் வந்து சேவேஜ் ஃபார்ம் வந்துட்டார் திடீர்னு. இந்த ஸ்குவாட் ரேஸ் எல்லாம் கிளிக் ஆகுது, நினைச்சா 6 அடிக்கிறது, அவரை ட்ரபிள் பண்ற மாதிரி போலிங்கே இல்லை. ஒன்லி புவனேஸ்வர் பூவி, a thing of beauty is a joy forever. A thing of Bhuvi, a bowling of Bhuvi is a joy forever. Much improved. ஒரு இந்தியில எதுவுமே இல்லாம ஒரு சீசன்ட் போலர் மாதிரி போட்டுருக்காரு பியூட்டிஃபுல்லா. நினைச்சா யார்கர் போடுறது, ஸ்டோரன் போடுறதுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு. அவரை தவிர இவரை பெருசா வந்து ட்ரபிள் பண்றதுக்கு யாருமே இல்லாததுனால ரொம்ப ஈஸியா ஆடினார் சாய் சுதர்ஷன். அது டெஃபினட்டா அதுதான் அவர் லவ்லி ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாக்ஸ். நம்ம சிஎஸ்கேயோட ஒரு ஃபைனல்ஸ்ல ஆடினார் 23ல, அந்த மாதிரியான ஒரு லவ்லி நாக்கு டெரிஃபிக்கா அவர் பட ஆரம்பிச்சோடனே இவர் கொஞ்சம் ஓவரா ஆடிந்தார். இந்த குணால் பாண்டியா கொஞ்சம் ஓவரா ஆடிந்தார். நான் சொன்னேன், முகுல் சௌத்ரி ஒரு 6 அடிச்சோட சென்னாபண்ண எப்படி நடிக்கலாம் 6 படுவா பிச்சுடும் ஒண்ணு காதை திரிடுவேன், அந்த மாதிரிலாம் திட்டினார் குணால் முகுல் சௌத்ரிய. அதுக்கு சாய் சுதர்ஷன் டெரிஃபிக்கா வாய மூடுனாரு. எப்படின்னா சர்க்கிள் ஒரு பவுன்சர் போட்டார், மீதி பேர்லாம் ஷாக்ல பாப்பாங்கல்ல, இவர் ஆன்டிசிபேட் பண்ணிட்டார் அந்த பவுன்சர் அப்படின்னு. அது அப்பர் கட், அந்த பக்கம் 6, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளுத்து வாங்கி 6. அப்படி எப்படி நீ குணால் பாண்டியா பேட்டிங் லட்சத்தோட ஃபாஸ்டா போலிங் வர மாதிரி. சார் ரபாடாவோட எஃபெக்ட் வந்து இந்த டீம்ல எப்படிலாம் அவங்க பவுலர்ஸ்ல போயிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பேசியிருந்தோம். இன்னைக்கு அந்த ரபாடா எஃபெக்ட் வந்து சிராஜ் கிட்ட அப்படியே பர்சிஸ்ட் ஆச்சு. இன்னைக்குமே வந்து நல்லா தான் போட்டாரு சிராஜ், கொடுக்கப்பட்ட 3 ஓவர் நல்லா போட்டாரு. 20th ஓவர்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மேட்ச்ல அவர் அதை தான் போட்டுருந்துருப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுலரா இருந்தார் இன்னைக்கு. He took the good wicket also. But இந்த ககிசோ ரபாடாவோடைய எஃபெக்ட் ஏன் இன்னைக்கு சின்னசுவாமி ஸ்டேடியத்துல கிளிக் ஆகல? What was wrong? ஒரு முதல் ஓவர் ஆரம்பிச்ச லைன் லிங்க் வாஸ் பிரில்லியன்ட் பாஸ், ஃபேண்டாஸ்டிக்கா போடுறாரு. திடீர்னு அவர் என்ன பண்றாரு, லைன் வந்து ஸ்டம்ப் அவுட் வெளியில போடுறாரு. அவர் ஆன் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடும்போது அவர் கஷ்டம், அவர் நெகோசியேட் பண்றது கஷ்டம். நாட் த ஷார்ட் பால், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஷார்ட் பால் போட்டோம்னா பெரியவாங்க. பட் அவர் இந்த குட் லைன் ஷமி போடுவார் தெரியுமா, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நறுக்குன்னு வரும் தெரியுமா, இன்னைக்கு சிராஜ் போட்ட மாதிரி, சிராஜோட ஸ்பெல் போட்ட மாதிரி. அது மாதிரி போடும்போது சடனா வேவாடா போயிட்டாரு அவர். டவுன் த லெக் சைட் 2 பக்கம், லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் 2 பேருக்கு. அதுல அவர் வந்து
அந்த ஸ்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ரஷீத் கான் வந்து அவர் அழகா திருப்பி வர்றாரு. நார்மல் ரஷீத் கானுக்கு வரவர் திடீர்னு ஃபாஸ்டா ஷார்ட் ஆகி திருப்பி அந்த கண்டெய்னிங் ஆங்கிள் போட்டு கண்டெய்னிங் அப்ரோச். அதுதான் இவங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்கும். ரபாடாவா இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டரா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், யாருமே அவங்களுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அந்த அப்ரோச் இஸ் பேயிங் டிவிடெண்ட்ஸ். அதுக்கு வந்து தேவர் நாட் கான்பிடென்ட் அந்த அப்ரோச்லேயே போறதுக்கு. கண்டெய்னிங்ல டிஃபென்சிவ்ல போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணாம அடிய ஆரம்பிச்சாங்க. ஆனா பரவாயில்ல, நீயா நானான்னு பார்க்கணும். அதுதான் சொல்றேன், தோனிக்கு 13th ஓவர் ஒருத்தர் போடுறாரு, ஒரு அக்சர் பட்டேல் போடுறாருன்னா டப்பு டப்பு டப்புன்னு டிஃபென்ஸ் நான் செட்டில் ஆகிக்கிறேன். அதே போல 20வது ஓவர் வரும்போது நான் காட்டுறேன் யாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்போ இங்க ஒரு சேலஞ்ச் வந்துச்சு, நம்மளுடைய ஃபோர்ட்டே வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. அங்க டிஃபென்சிவ்ல போனதுனால மேட்ச் விட்டாங்க கம்ப்ளீட்டா. பிளஸ் அந்த ஒரு கேட்சும் போச்சு. ஸோ இவங்க வந்து இவங்களோட ஒரிஜினல் ஸ்டஃபுக்கு போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டா மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். பட் நத்திங் டு டேக் அவே த கிரெடிட் ஃப்ரம் த வே தே பில்ட் இட். எஸ்பெஷலி படிக்கல் வந்து மச் இம்ப்ரூவ் பாஸ் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்க. நான் முதல் சீசன்ஸ் எல்லாம் சொல்லுவேன் பேட் கீழே வரதுக்கு டைம் ஆகுதுன்னு. பட் டெக்னிக்கலி அவங்களுடைய பேட்டிங் கோச் அவரை பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க, செட்டரேட் பண்ணிட்டாங்க. வாட் ஹேஸ் டு பி டன் டு சிவம் டுபே சிஎஸ்கேல பேக் ஃபுட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் தான் குவிக் அப்படி அடிப்பாரு, ஜஸ்ட் அவுட் இந்த எக்ஸ்டம். டிகாக்லாம் அடிப்பார்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் அவுட் இந்த எக்ஸ்டம் கொஞ்சம் ஏர் பண்ணீங்கன்னா லைன்ல அப்படியே 6. அது வந்து அவருக்கு ரொம்ப பிளஸ் அமைஞ்சிருது அந்த ஷாட். அப்புறம் கவர்ஸ் மேல ஒரு 6 அடிச்சார் பாத்தீங்களா, அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டட் ரிவென்ட் ஸ்ட்ரைக் தான். பியூட்டிஃபுல் 6, பிரமாதமான 6 அண்ட் லவ்லி சென்ஸ் ஆஃப் டைமிங். தட 6 அடிச்சு போயிடுறாரு திடீர்னு. மல்லாஷ்டம் பெரிய டர்னிங் பாயிண்ட் படிக்க வேண்டிய பேட்டிங். டெஃபினெட்லி சார், விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கலோட இந்த பார்ட்னர்ஷிப் தான் மேட்சை வந்து ஈஸியா ஸ்மூத் சைலிங்கா அவங்க எடுத்துட்டு போச்சு. பட் ஆஃப்டர் யூ ஸ்போக் அபவுட் படிக்கல் ஷாட்ஸ், எனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சு சார். எனக்கு விராட் கோலி அடிச்ச 6s எல்லாம் விட அதுக்கு முன்னாடி இந்த சில பவுண்டரிஸ்லாம் பிரசித் கிருஷ்ணா ஒரு ஷார்ட் பால் போடுறாரு, இவர் கவர்ஸ் மேல லைட்டா கூட நவுறல சார், அங்கேயே நின்ன இடத்துல இருந்து இந்த பேட்டை உங்களுக்கு பிடிச்ச ஷாட்டு T20 வேர்ல்டு கப் 2022 ஷாட் வந்து லாங் ஆன் மேல 6. இது பாத்தீங்கன்னா நின்ன இடத்துல இருந்து கவர்ஸ் மேல வந்து 4 அடிக்கிறாரு சார் ஒரு ஷார்ட் பால். அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. ஸோ ஹிஸ் ஷாட்ஸ் மெயின்லி ஹிஸ் பவுண்டரிஸ் டுடே வேர் சோ பியூட்டிஃபுல். ரஷீத் கானோட சொல்லுங்க சார். அது வந்து பிரசீத் வந்து கொஞ்சம் அவர் கோவம், ரபாடா மட்டுமே லைன் வந்து ராங்கா போடுறாரு. அப்புறம் நீங்க வந்து அவருக்கு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருவீங்களே, நானும் லைன் ராங்கா போடுறோம்மா. நான் ஸ்டம்பில் தான் யூஸ்வலா ஸ்லோ பவுன்சர்ஸ் போட்டு படுத்தின்னு இருந்தேன் எல்லாரையும். வாட் ஜேசன் ஹோல்டர் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப், அதுதான் நான் போட்டிருந்தேன். நீங்க வேற மாதிரி போட்டு விராட் கோலி, ஏன்னா விராட் கோலிக்கு ஸ்ட்ராங் கவர்ஸ் தான், நான் அதுலயே அவர் எடுக்கிறேன் ஷார்ட்டா போட்டு. என்ன இங்க போன 6 அடிப்பார், நான் போடுறேன் அப்படின்னு போட்டு கட்சி. அவர் இந்த ஹோல் மேட்ச்லயே நீங்க பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் அதை எக்ஸிபிட் பண்ணாம போனது தான் இது காமெடியே இந்த மேட்ச்ல. அதனாலதான் அவ்வளவு போச்சு. பிளஸ் அப்கோர்ஸ் இந்த இன்ஜரி இந்த வைடு டிஆர்எஸ் இது என்னைக்கு ஓய்வுன்னு எனக்கு தெரியல. இன்ஜரி ரசிக்குன்னு ஒரு போலில் போடுற அவர் 2வது மேட்ச் திருப்பி நீங்க இன்ஜரி. ஏற்கனவே ஒரு விரல்ல காட்டன் போர்டுல சரியான அடிப்போம் நம்ம இவருக்கு சுரேஷ் சர்மாக்கு பயங்கர அடி. ரசிக்ன்றவரு ஏற்கனவே ஒரு மேட்ச்ல கிராம்ஸ், அது கிராம்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா போலிங் நிறைய போட்டுக்கிறதுனால கண்ணாப்பனான் ஸ்வெட் ஆகி லாஸ் ஆஃப் சால்ட் இருக்கும்போது கிராம்ஸ் வரும், மசில் பிடிச்சி இருக்கும், காப் மசில்லாம். அப்ப நீங்க சால்ட் வாட்டரோ லைம் சால்ட் குடிச்சீங்கன்னா சரியாயிடும். பட் இது அப்படிலாம் இல்லை. இவங்க ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, என்னென்னத்தையும் அடிக்கிறாங்க, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துறாங்க அவருக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு. அப்போ இது ரெகுலர் ஃபீச்சர் எதுன்னா, இன்ஜரின்னு ஒருத்தர் படுத்துக்கிறாரு, ஒரு மனவரைக்கு பொண்ணு அழிச்சுன்னு போவாங்கல்ல கல்யாணத்துல, அந்த மாதிரி 2 பேரும் அழிச்சுன்னு போறாங்க. இது ரெகுலர் ஆயிடுச்சு. பட் இந்த கேமோட டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுங்க. ஏன்னா 20x6 120 பால்ஸ் நீங்க மினிமம் ஓடினே இருக்கும். ஃபுட்பால் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். பட் ஃபிட்னஸ் வந்து அவருக்கு லேக்கிங்னு தெரிஞ்சு அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா 2வது மேட்ச் இது இஸ் நாட் தி கிராம்ஸ். கண்டிப்பா இது வந்து கிராம்ப் வாக்கிங் கிடையாது, இது வேற எதுவும் சார். இன் பிக் சக்சஷன் திடீர்னு ஆர்சிபி லாஸ்ட் 4 wickets. அது வந்து நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம்னா அந்த இவர் தேவ்தத் படிக்கல் வந்து அவுட் ஆனார். ஹி கேம் டவுன் தி ட்ராக் அகைன்ஸ்ட் நம்ம இவர் ரஷீத் கான் அண்ட் அவுட் ஆனார். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் 2 6 அடிச்சு முடிச்ச விராட் கோலி ஷார்ட் பாலுக்கு பிளேட் ஆன் ஆகுறாரு. ஜிதேஷ் சர்மா அவுட், பட்டிதர் அவுட். எனக்கு இன்னும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு ஜிங்ஸ் பண்றாங்க இவங்க அப்படிங்கும் போது they were saved finally, somehow they were saved because of குணால் பாண்டியா. இல்ல அப்படின்னா அது வேற மாதிரி போயிருக்கும். கரெக்ட். குணால் பாண்டியா அடிக்கிறாரு, அவர் எப்பயுமே ட்ரை பண்ணுவார், 6 அடிக்க ட்ரை பண்ணுவார். பட் குணால் பாண்டியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாத அளவுக்குலாம் இவங்க போலிங் இல்லை, ஜிடி போலிங். பட்
நீங்க சொல்ற மாதிரி ஒரு சான்ஸ் வருது. இப்போ ஒரு சான்ஸ் வந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்களே தத்துவத்துல, கடவுள் சொன்ன நான் ஒரு 2 போட் அனுப்பிச்சேன் 3 போட் அனுப்பிச்சேன் எதையுமே நீ யூஸ் பண்ணிக்கலன்ற மாதிரி இங்க ஒரு சான்ஸ் வருது. இந்த சான்ஸ் அப்படி காபிள் பண்ணுவாங்கன்னா அப்பதான் கேப்டன்சி, அப்பதான் சுப்மன் கில் என்ன போய் எந்த போலர் கிட்ட என்ன பேசுறது. பிரசித்து நீ வா, முதல் மேட்ச் இங்க ஒண்ணு போட்ட பத்தியா கண்ணாப்பன அந்த ஷார்ட் ஸ்லோ ஸ்டப் ஒண்ணு போட்டு சாவச்சா எல்லாரும் நிகழஸ் போறான்னு வச்சுக்கோ ஆர்டர் பாட்டு எல்லாரும். அப்ப நீ எல்லாருக்கிட்டும் எடுக்கலாம். நிகழஸ் போறா இதே லெஃப்ட் ஹேண்ட் அதே ஷாட் அது மாதிரி போட்டு அது மாதிரி ஏதாவது சொல்லி அவன் அதுதான் கேப்டன்சி. அந்த இடத்துல நீ உத்வேகப்படுத்தி யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் போலர்ஸ். அந்த சிச்சுவேஷன் மாத்தும். அதை பண்ணவே இல்லை. அங்கதான் தோனி கேப்டன்சி டிஃபரெண்ட். அதை பண்ணிருக்கோம். ரோஹித் சர்மா பண்ணிருப்பாரு. சத்தியமா ரோஹித் சர்மா பிரில்லியண்டா பண்ணிருப்பாரு. மூளைல என்ன போடுறேன் நான் சொல்றதை போடு உன்னோட பிளஸ் போடுன்னு இருப்பாரு. அங்க they had a chance to come back into the game. They just abandoned it. சார் எக்ஸாக்ட்லி அவங்க யார் அங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப ஜிதேஷ் சர்மா அவுட் ஆயிட்டாரு. ஓகே, வரிசையா இத்தனை விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்ற இடத்துல அவங்க அந்த சுதர் அப்படின்றவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் தான் பட்டித்தர எடுத்தாரு. பட் அதை எடுத்துட்டாருன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் 4 runs கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பட்டித்தர அவுட் பண்ணிட்டாரு. இன்னொரு ஒரு ஓவர் கொடுப்போம். தே வென்ட் ஒன் மோர் ஃபார் சுதர். எனக்கு என்னமோ அங்க என்ன தோணுச்சுன்னா, அந்த 18th ஓவர் அங்கேயே வந்து இவங்க சிராஜ் கொடுத்துருந்துருக்கலாமோ எனக்கு தோணுச்சு சார். பட் அங்க ஏன்னா அந்த ஓவர்ல தான் குணால் பாண்டியா ஒரு 6 ஒரு 2 4 அடிச்சாரு அந்த சுதர் ஓவர்ல. அங்க மேபி அந்த 18th ஓவர்ல சிராஜ் வந்திருக்கலாமோன்னு ஐ ஃபெல்ட். ஆமா நீங்க சொல்ற ரைட், சிராஜ் வந்திருக்கலாம். ரைட், தட்ஸ் ஒன் சஜஷன் ஆஃப் யோர்ஸ் இஸ் ரைட். ஏன்னா சிராஜ் வந்து அக்யூரேட்டா போடுவார். பட் இந்த தியரி நான் ஒன்று சொல்ல தெரியுமா உங்களுக்கு, தடதடன் 3-4 விக்கெட் விழுந்த உடனே நம்ம மைண்ட் செட் வந்து விக்கெட் டேக்கிங் போகுது பாத்தீங்களா. அந்த சுதார வந்து அதை பண்ணாம அவுட் ஆஃப் கண்டெய்னிங் போயிருந்தாருன்னா இப்ப பாருங்க 2 overs to go 15 runs to win இருக்கும். அந்த சமயத்துல நீங்க விக்கெட் எடுக்க போடாம சும்மா நீங்க கண்டெய்னிங் போடுங்க, அந்த மேட்ச் பயங்கர குரூஷியலா போகும் லாஸ்ட் பால் வரைக்கும். பட் இவன் வந்து விக்கெட் எடுக்கிறோம் ஆல் அவுட் எடுத்து திருப்பி ஃபாலோ ஆன் பண்ணலாம் பாருங்க T20லயே. அதான் அந்த தப்பு. அவருக்கு ஒரு விக்கெட் வந்துச்சான் நீங்க சொன்ன மாதிரி எத்தனை நான் முடிச்சேன் பாஸ் அட்டாக் கண்டிப்பா டர்னிங் விக்கெட் மெஜஸ்டிக்கா டர்ன் ஆகுது. எப்படி நியூசிலாந்து வந்து இந்தியாவில வந்துட்டு இந்தியா மானத்தை வாங்கினாங்களோ டர்னிங் விக்கெட்ல அந்த மாதிரி நான் மொத்தம் விக்கெட் எடுத்துறேன். இவரு ஒரு கான்பிடன்ஸ். அவர் கேப்டன் கில் பையன் இவனுக்கு மல்லியா கொடுத்துருக்கலாம் பொழுது சீக்கிரம் முடிச்சிருப்பான் போகுது மேட்சை அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்குறது. அந்த இடத்துலயும் போய் பேசணுன்றேன். எங்கேயான ஒரு இடத்துல நீங்க பேசி நீங்க என்ன மூவ்ஸ் எந்த போலரை கொண்டுறீங்க, என்ன ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்றீங்க, எந்த இடத்துல போய் பேசுறீங்க. சம்பந்தம் இல்லாம போலர் கூட 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 போய் அர்ச்சனை பண்ணினே இருக்கக்கூடாது. பஜனை கூட போற மாதிரி பக்கவாத்திய மாதிரி போயினே இருக்கக்கூடாது. எப்போ பேசணுமோ அப்போ பேசணும். அதை பண்ணல. ஆல்ரைட் சார், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. சுப்மனியோட கேப்டன்சிலையும் சொல்லியிருக்கீங்க, அவங்களுடைய பேட்டிங்லயும் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல லாஸ்ட் 3 ஓவர்ஸ்லன்னு. விக்கெட் போன இடத்துல பவுலிங் பண்ணும்போது அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல அங்கேயும் கேபிட்டலைஸ் பண்ணல. மேபி தே வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னு நம்புறேன் சார். வாட் வாஸ் த ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ்ஸ்க்குலாம் நடுவில் இந்த ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட், நம்ம மெரிவா பண்ணி சொல்ல ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் அப்படின்னா அது எது? இந்த மேட்சோட ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் ஐ திங்க் ஐ வில் கோ வித் படிக்கல்ஸ் பேட்டிங். படிக்கல் பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சு. சாய் சுதர்ஷன் கிட்ட இந்த கிரெடிட் எடுக்கல, சும்மா கிடையாது செஞ்சுரி அடிக்கல. ஏன்னா 2 மேட்சும் சரியா ஆடல. அதெல்லாம் அவர் வந்து பிரில்லியன்ட் ஆட்டார். ஸ்குவாட் ரேஸ் எல்லாமே டாப் கிளாஸ் ஆட்டாரு. படிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் பால் நீ போடுறியா வெஸ்ட் இண்டீஸ் டைப்ல கல்ல போடுறியா 6 இஷான் கிஷன் மாதிரி அதை சஸ்டெயின்டு அடிக்கிறார், எல்லா பக்கமும் அடிக்கிறார். அது ரொம்ப டிலைட்டா இருந்தது இந்த மேட்ச். துளி கூட போர் அடிக்காம இருந்த ஒரு நாக் வந்து படிக்கல் ஆடின ஒரு நாக். ஸோ ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்து படிக்கல் கொடுத்துடலாம். அப்கோர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்ங்கிறது விராட் கோலிக்கு வந்து அந்த 2 பேரும் கோஆபரேட் பண்ணி அந்த கேட்ச் விட்டது தான். அது வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் ஃபார் ஆர்சிபி. ஃப்ரெஷ் மூமெண்ட் அது. வெரி வெரி ஃப்ரெஷ். சார் இன்னைக்கு இந்த மேட்சோட ரேட்டிங் என்ன சார்? அவுட் ஆஃப் 5 what would you give? We will definitely give 4 because though this match was almost one-sided, suddenly அந்த கடைசி ஓவர் வந்ததுக்கு காரணம் அந்த தடதடன் 3-4 விக்கெட் வந்தது. அதை இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டெரிஃபிக் த்ரில்லர் ஆயிடும். அங்க இவங்க வந்து ஜஸ்ட் இனிமே என்ன போடுது ஹார்ட்லி 2 ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் 6 or 7 runs அப்படி போயிட்டாங்க. அப்படி போகக்கூடாதுன்றேன். இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஒன் குட் பால். அந்த கான்பிடன்ஸ் போயிடுச்சுன்னா பேட்ஸ்மேன் அடுத்த பால் சுத்துவான். 2-3 பால் கண்டெயின் பண்ணிட்டீங்களா விக்கெட் வரும். அப்படி போகணும். என்ன வேணா நடக்கும்ட்டு போகணும். பேட்டருக்கு வந்து லாஸ்ட் பால் 8 runs பரவாயில்ல, ஒருவேளை நோ பால் போட்டாங்கன்னா இல்ல வைடு போட்டாங்கன்னா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி போகணுன்ற அந்த அதை விட்டுட்டாங்க. ஆர்சிபி வந்து கரெக்டா குருணால்
பியூட்டிஃபுல் அப்ரோச். எதிர டிம் டேவிட் அவனால நம்பல, நான் அடிக்கிறேன் அடிச்சார் பாருங்க, அது கிளாஸ். சூப்பர். வெல் செட். ஆல்ரைட் சார், சூப்பரான மேட்ச். நமக்கு அந்த பக்கம் வந்துட்டு எம்ஐ சிஎஸ்கே தோக்கடிச்சது, அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இங்க ஆர்சிபி வந்து ஜிடிஏ தோக்கடிச்சிருக்குது. ரெண்டு பேக் டு பேக் நல்ல மேட்சஸ் பார்த்துருக்கிறோம். குட் ரிசல்ட்ஸ் ஃபார் போத் த டீம்ஸ். நம்ம பக்கத்து ஊருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு பெங்களூருக்கு. டுமாரோ வி ஹேவ் டிசி வெர்சஸ் பஞ்சாப். டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் முதல், அது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். பட் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன முடிவோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் படிச்சது உண்மையான்னு தெரியலன்னு இந்த நம்ம ஆகாஷ் அம்பானியா அவரு ஆடுறத பாத்தியா வீடியோ போவியா நம்ம கிரௌட பார்த்து, உண்மையானு தெரியல. நான் படிச்சேன் 2-3 பேர் எனக்கு சொன்னது, கிரௌட பார்த்தாரா கிளம்புங்க அப்படின்னு, எது நீ உட்காந்துருக்கீங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிப்பாருன்னு எனக்கு தோணல. பட் 5 தடவை கப் அடிச்சாங்களே, அப்ப வெளியில போய் சொன்னாரா உள்ள போன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு புரியல. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களா அது ஒண்ணும் தெரியல. நேத்தி ஒரு பாயிண்ட் நம்ம பேசணும் தெரியுமா, அதை விட நிறைய பேர் நீங்க சொன்னாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். கவாஸ்கர் மாதிரி ஒரு சூப்பர் பிளேயர் வந்து கண்டிப்பா அவருக்கு எல்லா காம்பிடன்ஸும் இருக்கு. யாருக்கு என்ன வீக்னஸ், யார் சரியா இல்ல, அவர் ஸ்டூபிட்னு திட்டலாம், இடியட்னு திட்டலாம், என்னென்ன பண்ணலாம் சொன்னாங்க. பட் அந்த மணி விஷயத்துல வந்து அது கொடுறது, ரெஃபரன்ஸ் கொடுறது தப்புங்கிறது அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அது எனக்கும் சந்தோஷமா இருந்து. ஸோ இப்போ கவாஸ்கர் பல வருஷமா மைக்கு கீழே வைக்க மாட்டேன்றாரு. மோகனுக்கு அடுத்தபடியா கையில மைக் அவர் தான் வச்சுருக்காரு, கீழே வைக்க மாட்டேன்றாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே சொல்லலாம் இல்லையா, வேற யங்ஸ்டர்ஸுக்குலாம் வழி கொடுக்கலாம் இல்லையா, எது இவரே கமிட்டி சொல்லுறாரு, என்ன பெருசா சொல்லிட்டு போறாரு, சேலரி வரும் பேமெண்ட்டுக்கு தானே அப்படின்னு யாரும் பேச முடியாது. இவரோட காம்பிடன்ஸ் மரியாதை கொடுத்தானே கூப்பிடுறாங்க. இன்னைக்கும் ஒரு டிஃபரெண்டா தான் பண்ணுவாருன்றதுனால தான் அவரை கூப்பிடுறாங்க. ஒரு விஷயம், இப்போ ஒவ்வொரு பிளேயருக்கு நிர்ணயிக்கிறாங்களே ஒரு அமௌண்ட் 20 crores 25 crores, அது அந்த ஸ்டேஜ்ல அவங்க எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க டெரிபிக் இமேஜ் இருக்கு, தே கேன் கமாண்ட் திஸ் பிரைஸ் தான் அவங்க ஆப்ஷன்ல இந்த பிரைஸ்ல போறாங்க. அவங்க மேட்ச்ல சரியா இல்லைன்றது அவங்க கையில இல்லை, யார் கையிலுமே இல்லை. கேமரான் கிரீன் கழுவி ஊத்துற ஸ்டேஜ் வந்தது திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆகாண்டார், 6 போட்டு போனம் பட்டினார்ல. இது எப்படின்னா எக்ஸாம்பிள், வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன், பிரமாதமா எடுப்பேன் அந்த படத்தை. தண்ணீர் மாதிரி சூப்பர் டூப்பரா இருக்கும் படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சிரிப்பாங்க. இப்ப எங்க இருக்குது அப்படின்னா மாதிரி அது என்ன வேணா நடக்கலாம். அதை நம்ம வரப்போகுது அப்படின்னு நினைச்சு இது தப்பு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம 2 பிளேயர்ஸுக்கு கொடுத்துருக்கோம் 28 கோடி. பட் என்ன பண்ண முடியும், அவங்க எடுக்கவே இல்லை. நீங்க அதுக்குள்ள நம்ம கமெண்ட் அடிக்க முடியாதுல்ல. அவங்க எடுக்கட்டும், அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். அப்போ கூட இவங்களை எதுக்கு எடுத்தாங்கன்னு நம்ம பேசலாம். கமாண்ட் பிரைஸ் அது ஆப்ஷன்ல எல்லா டீம்ஸும் தான் பண்ணிருக்காங்க. ஒரே டீம் அந்த பிரைஸ்க்கு எடுக்கல, வேற யாரோ ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அந்த பிரைஸுக்கு. அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். செந்தில் மாதிரி அடி வாங்குறதுக்கு கவுண்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். பட் செந்தில் தான் ஃபேமஸ் அந்த அடி வாங்கி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அவருக்கு ஏதோ ஸ்பெஷலா இருக்கு, அடி வாங்குறதுல ஒரு அழகு இருக்கு அவருக்குன்னு அர்த்தம். ஆசம் சார், ஆஸ் ஆல்வேஸ் சூப்பர்வா ரிவ்யூ ரெமெடி ரகலை 3 கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். நாளைக்கு மேட்ச்ல சூப்பர்வா திரும்ப சந்திப்போம். 2 இருக்குது சார். அதுக்குள்ள இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா போகுது, ஏன்னா வருதுல திடீர்னு பாருங்க, நாளைக்கு அடுத்த சனிக்கிழமை நாளைக்கு 2 மேட்ச், அதுல பேசுவோம். நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்ரேட் வாங்கினேன், எனக்கு டைட் ஆயிடுது. 2 மேட்ச் போகணும் நாளைக்கு. அந்த இன்னொரு மேட்ச் நம்ம அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஓவரில் போய் ஒரு நம்ம ரிவ்யூ வேற போடணும், அது ஒண்ணு. நான் கேட்ரேட் வாங்கணும். பட் இன்னொரு டாஸ்மேக் விஷயம் இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு வாங்கலாம் பிராண்ட் அம்பாசிடர் டாஸ்மேக். ஏன்னா அதை மிஞ்சி வளர்றது யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. எனவே நம்ம வந்து கொஞ்சம் எனர்ஜியை தேத்தின்னு கண்டிப்பாவே நாளைக்கு சந்திப்போம். ஃபேவரட் ஆர் Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.